இங்க ஒருத்தனுக்கு கேட்டதை தரக்கூடிய வரம் தர மிஷின் கிடைச்சிருக்கு. ஆனா அவன் அது ஒரு சாதாரண கேம் விளையாடுற மிஷின் நினைச்சிடறான். அந்த கேம் விளையாடி அதுல அவன் வின் பண்ணிடுறான். அதுல ஒரு கார்டும் கிடைக்குது. அந்த கார்டுல உனக்கு பிடிச்ச வரத்தை கேளு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவனு சும்மா விளையாட்டுக்கு இந்த உலகத்துல நான் ஒரு பணக்காரனா அவனு சொல்றான். உடனே அவன் ஒரு பணக்கார லேடியா மாறிடுறான். மறுபடியும் அந்த கேம் விளையாடி ஒரு கார்டை வின் பண்றான். இவன் ஜாலியா விஷ் கேட்கறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு அண்ணன் பறவையா மாறணும்னு சொல்லிடுறான். உண்மையிலேயே அவன் ஒரு அண்ணன் பறவையா மாறிடுறான். அதுக்குள்ளே யாரும் இவனை கழுத்து பூச்சி தூக்கின்னு போறாங்க. என்னன்னு பார்த்தா அவன் நிக்கிறதுக்கு தான் இது வெட்டதுக்கான கறிக்கடையா இருக்கு. அவனை கழுத்து பூச்சி தூக்கின்னு போயிட்டு ஒரு குண்டுக்குள்ள போட்டு வச்சிடுறாங்க. அவன் விளையாட்டு அந்த கேம் மிஷின் ரோட்டே இருக்கு. அதுல ஒரு பெரிய லாரி ஏறி அந்த கேம் மிஷின் உடஞ்சி நசுங்கி போயிடுது. இதை பார்த்தாம நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுடா, அவள் தானே இதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா அன்னப்பறவை தான் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் அந்த கறிக்கடைக்கு வருது. இதை பார்த்த அவன் அந்த பொண்ணை பார்த்து ஹார்ட் சிம்பிள் எல்லாம் காமிச்சு வித்தியாசமா பண்ணிட்டு இருந்தான். அவனோட கேர்ள் ஃபிரெண்டும் இந்த பறவை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த பறவையை வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க. இதை பண்ற கியூட்னஸ் பார்த்த அந்த பொண்ணு இதை சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட சொல்றாங்க. ஆனா அவங்க அம்மா இதை நான் வெட்டி சமைச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ரெடியா இருக்காங்க. சோலி முடிச்சு